வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மையப்படுத்த வேண்டும். 15ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியலாக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5வது ஆண்டு நிறைவில் பிள்ளையான் தெரிவிப்பு. திருகோணமலையில் அமெரிக்கா மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கூட்டு பயிற்சி. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையிலும் பங்கேற்பு. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வெப்ப அலை எச்சரிக்கை. தேர்தல் வாக்களிப்பு குறித்து கலந்துரையாடல். இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிரான அமெரிக்காவின் தடைகளை நிராகரிக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு. உதவிகளை நிறுத்த அமெரிக்கா திட்டமிடும் நிலையில் கருத்து. இனி விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவு தினம் எதிர்வரும் மே மாதம் 18ஆம் தேதி நினைவு கூறப்படவுள்ள நிலையில் அதனை புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மையப்படுத்த வேண்டும் என குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான விழிப்புணர்வை கிராம மட்ட மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு இந்த வருடம் நினைவு கூறப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயத்தின் முன்றலில் நேற்று மாலை குடிசார் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15வது ஆண்டு நினைவேந்தலை பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. முள்ளிவாய்க்கால் மனித பேரவலம் இந்த 15வது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம். இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது. இந்த நினைவேந்தலை பரவலாக்கம் செய்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும். இந்த நினைவேந்தலுக்கூடாக மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும். இன்று காசாவிலே இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவை நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு இந்த நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதை ஒரு இடத்தோடு வைத்துக் கொள்ளாமல் நாங்கள் பரந்த அளவிலே எல்லாரும் இயல்பாக இந்த நினைவேந்தலிலே ஈடுபட அழைப்பு விடுக்கிறோம். புலமையாளர்கள் புலமைசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள், நூல்கள், வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போல கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம், நவீன நாடகம், நடனங்கள், நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவு கூறுவதற்கு இந்த எதிர்வர காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதுபோலவே கல்வி சமூகம், குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ஆகவே இவற்றை எந்த ஒரு தனி அமைப்போ அல்லது ஒரு சில அமைப்புகளோ மட்டும் செய்ய முடியாது. சகல அமைப்புகளும் இணைந்தும் தனித்தும் இந்த பொது வேலை திட்டங்களிலே பங்களிப்பு செய்கிற பொழுது அவர்களால் இதனை செய்து கொள்ள முடியும். குறிப்பாக கடந்த காலங்களிலே நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவை பகிர்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம். அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே குடியரசு சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு அமைப்பும் தன்னால் எந்த துறையிலே எந்த வகையிலே இந்த நினைவேந்தலை நீடித்த நினைவேந்தலாக ஒரு இன அழிப்பின் நினைவேந்தலாக மேற்கொள்ள முடியும் என்பதை தீர்மானித்து அதனை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பொதுமக்கள் சார்பிலே எங்களுடைய பொது அமைப்புகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்தை ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே இலங்கையில் மதங்களை பின்பற்றுவது தொடர்பாக எதிர்காலத்தில் அறிவு ரீதியான ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்வதன் மூலம் மதத்தின் பேரால் இடம்பெறும் இவ்வாறான குண்டுவெடிப்புகளை தவிர்க்க முடியும் என மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எல்லா மதங்களிலும் கடும்போக்கானவர்கள் இருக்கிறார்கள். உலகளாவியிலே தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கூறாகத்தான் IS தீவிரவாதமும் இருந்தது. பல நாடுகளில் சென்று பயிற்சி எடுத்த காத்தாங்குடியை சேர்ந்த சஹ்ரானோ அது போன்ற குழுக்களும் இருந்தார்கள். இதை உலகளாவிய பயங்கரவாதத்தை கையாண்ட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற போலீசார் இதை சரியாக கணித்து ஆராய்ந்து அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள். ஏன்னா அவர்கள் சரியான நடந்தவற்றை கண்டுபிடித்தார்கள். ஆனாலும் இலங்கையிலே ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போன்றவர்கள், JVP போன்ற கட்சிகளும் இதை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறது. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க நாங்கள் அச்சப்படுகிற மீண்டும் ஒருமுறை இப்படியான மதத்தின் பேரால் அழிவுகள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறதா? தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி 100 ஆண்டுகளாக இந்த மகாபாரதத்தை முறையடிப்பது லேசிப்பட்ட விடயமாக இருக்காது. இப்பங்களோடு கூடிய ஒரு பயங்கரமான அறிவு ரீதியான பாதுகாப்பு கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை போன்ற சகல இனங்களும் சகல மதங்களும் ஒன்றிணைந்து வாழ்கிற நாட்டில் எப்படி தங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒழுங்குபடுத்தலை எதிர்காலத்திலே இப்படி மதத்தின் பேரால் ஒரு குண்டுவெடிப்போ உயிரிழப்புகளோ ரத்தம் சிந்துவதோ தடுக்கப்படும். மிக கவனமாக மற்ற மதப்பிரிவினுடைய மனங்களை நோகடிக்காத வண்ணம் இயங்கக்கூடிய சூழலை இந்த நாடு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எம்முடைய எதிர்பார்ப்பு, எமது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த இலங்கையிலே ஏற்படுகிற மாற்றம் உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக அமைகிற பொழுது ஒரு சிறந்த நாடாக இந்த நாடை கட்டியெழுப்ப முடியும் என நம்புகிறேன். திருகோணமலையில் அமெரிக்க கடற்படையினர், அமெரிக்க கடலோர காவல்படையினர் மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இணைந்து கிரெட் எனும் கூட்டு பயிற்சிகளை இன்று ஆரம்பித்துள்ளனர். இந்த பயிற்சிகள் இன்று முதல் 26ஆம் தேதி வரை திருகோணமலையில் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையின் கடலோர படையுடன் இணைந்து அனைத்து வகையான கடற்படை திறன்கள் தொடர்பாகவும் மேற்கொள்ளப்படும் கரட் ஸ்ரீலங்கா பயிற்சியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடற்படை சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் இதன்போது பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. சமாதான பேச்சுவார்த்தைகள், முரண்பாடுகளை முகாமை செய்தல் மற்றும் அவற்றை தீர்த்தல் ஆகிய விடயங்களில் பெண்கள் வகிக்கும் மிக முக்கிய பாத்திரங்களை மேம்படுத்துவதற்காக ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற இருக்கும் பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கையும் கரட் ஸ்ரீலங்கா பயிற்சி உள்ளடக்கியுள்ளது. இந்த இருதரப்பு கடல்சார் பயிற்சியானது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பராமரிப்பதற்காக அமெரிக்காவும் இலங்கையும் கொண்டுள்ள வலுவான பங்காண்மை மற்றும் பொதுவான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டில் இலங்கை கரட் பயிற்சியில் பங்கேற்க தொடங்கியதிலிருந்து அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெறும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு ராணுவ ஈடுபாடாக அது வளர்ந்துள்ளது என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திர பிராந்தியத்தின் அமைதி மற்றும் உறுதித்தன்மையை பேணுவதில் பொதுவான அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் 13வது திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை முறைமைக்கு எதிராகவே அன்னை பூபதி ஆகாரமின்றி போராட்டம் மேற்கொண்டு உயிர் நீத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருந்தார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் புறநகர் பகுதியான பொண்டியில் இடம்பெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் தினத்தில் அவர் இதனை கூறியிருந்தார். இந்திய படைகளுடைய அட்டூழியங்கள் அதிகரித்திருந்த பொழுது மக்கள் அமைப்புகள் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து வந்த சூழலிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிகவும் வீரியத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்நியர் முன்னணி அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், விடுதலை புலிகளோடு பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அன்னை ஆரம்பித்திருந்தார். இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், போரை நிறுத்தி புலிகளோடு பேசி தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இனம் சார்பாக புலிகள் வைக்கின்ற நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்று சொன்னால், நீங்கள் எங்கள் மீது திணிக்கின்ற 13ஆம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது. தலைவர் ஒரு பெரிய மாவீரன், இங்கே இதிலே இருப்பவர்கள் எல்லாம் பெரிய மாவீரர்கள். அதற்காக நாங்கள் வருடம் விளையாட்டு போட்டி நடத்துவோம், அவர்களுக்கென்று நினைவேந்தல்களை நடத்துவோம், மலர் மாலைகளை சூடுவோம், சுடர் ஏற்றுவோம், எல்லாம் செய்து அதை ஒரு புறம் வைத்துவிட்டு மறுபுறத்திலே சென்று இந்த 13ஆம் திருத்தச் சட்ட மாகாண சபைகளை இப்போதைக்கு ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு போவோம் என்று நினைக்கின்ற ஒரு மிக பலவீனமான ஒரு மனிதர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
இதேவேளை அன்னை பூபதியின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும் நாட்டுப்பற்றாளர்கள் நிகழ்வும் பிரதானியாவில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கமும் சுடர் வணக்கமும் இடம்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் மற்றும் சமகால அரசியல் கருத்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டமை சட்டவிரோதமானது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் இருந்து தப்பிக்கவே விஜயதாச ராஜபக்ஷ பதில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழுவின் சந்திப்பு அத்தல்கோட்டையில் நேற்று நடைபெற்ற போது கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருந்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளதாக விஜயதாச ராஜபக்ச கூறியிருந்த பின்னணியில் இந்த நியமனம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விஜயதாச ராஜபக்ச இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவோ அல்லது வேறு எந்த முக்கியமான பதவிகளையோ வகிக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக 400 முதல் 500 வரையான வழக்குகள் இருப்பதாகவும் அவரின் இந்த செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டுவிட்டாரோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரசிடம் வன்முறையை தவிர்க்குமாறு அறிவுரை வழங்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரை தாக்க முயன்ற சம்பவம் தொடர்பாக தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். கண்டி புசல்லாவையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமாரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர் செல்லமுத்து என்பவரது மகன்கள் உள்ளிட்ட சிலர் தாக்க முற்பட்டுள்ளனர். அத்துடன் தகாத வார்த்தைகளினாலும் அவரை தூற்றியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனது பங்காளி கட்சிகளை ஒழுக்கத்துடன் நடந்து கொள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அறிவுரை வழங்க வேண்டும் என கோரியுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை ஜனாதிபதியை தடுக்க வேண்டும் எனவும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். பதுளை தேவத்தலாவையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் நடத்தப்பட்ட மகளுந்து பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் பலியான சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய மகளுந்து சாரதிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் நேற்று நடத்தப்பட்ட மகளுந்து போட்டியில் மகளுந்து 1 பந்தய திரளை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியுள்ளது. இதன்போது 8 வயது சிறுமி 4 பந்தய அதிகாரிகள் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்ததுடன் 18 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த மகளுந்து சாரதிகள் உள்ளிட்ட பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாரதிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை தியத்தலாவ காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரம் மகளுந்து பந்தயத்தை பார்வையிடச் சென்ற பார்வையாளர்களின் பாதுகாப்பை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை என்றும் போதிய பாதுகாப்பு வேலிகள் மற்றும் தடுப்புகள் இல்லாதது ஏன் என்றும் சமூக வலைத்தளங்களில் மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வவுனியா கடவுச்சீட்டு அலுவலகத்தில் ஒருநாள் கடவுச்சீட்டு பெறுவதற்கு செல்லும் மக்களிடம் லஞ்சம் பெறப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த செயற்பாட்டுக்கு வவுனியா கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகள், காவலாளிகள் மற்றும் காவல்துறையினர் உடந்தையாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் கடவுச்சீட்டு பெறுவதற்காக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இருந்து நாள்தோறும் மக்கள் அதிக அளவில் செல்கின்றனர். இந்த நிலையில் ஒருநாள் கடவுச்சீட்டு மற்றும் சாதாரண கடவுச்சீட்டை பெறுவதற்காக செல்லும் மக்கள் 2 வரிசையில் காத்திருந்த பின்னர் காலை 6 மணியளவில் இலக்கம் வழங்கப்பட்டு உள்வாங்கப்படுவது வழக்கமாக உள்ளது. இதன்போது அடியாட்கள் போன்று செயற்படும் சிலர் ஒருவருக்கு தலா 5000 ரூபாவிற்கும் அதிகமான பணத்தினை பெற்று வரிசையில் காத்திருக்காமலேயே சிலருக்கு இலக்கங்களை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த செயற்பாட்டிற்கு கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகள், காவலாளிகள் மற்றும் காவல்துறையினர் உடந்தையாக செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரவு பகலாக வரிசையில் காத்திருப்போர் கடவுச்சீட்டை பெற முடியாமல் திரும்பி செல்லும் நிலை காணப்படுவதோடு முரண்பாடான நிலைமையும் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வரிசையில் காத்திருக்கும் பொதுமக்கள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலையில் குறித்த கும்பல் தினமும் அதிக அளவில் பணத்தினை சம்பாதித்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வவுனியா வைத்தியசாலையில் கர்ப்பிணி தாயும் அவரது வயிற்றில் இருந்த குழந்தையும் உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி தாய் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையின் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்றைய தினம் விடுதியில் உள்ள குளியலறைக்கு சென்ற நிலையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அவரது சிசுவை காப்பாற்றுவதற்காக சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்ட போதிலும் சிசுவும் உயிரிழந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலங்கள் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்ற போதும் அது பலனளிக்கவில்லை. அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் சேதமடைந்துள்ள பாலத்தினை புனரமைத்து தருமாறு குறித்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல்வாதிகள் கடந்த கால தேர்தல் மேடைகளில் குறித்து பாலத்திற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கிய போதிலும் இதுவரை அவை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட சாய்ந்தமருது பகுதியில் அமைந்துள்ள பாலம் ஒன்று சேதத்திற்குள்ளாகியுள்ள நிலையில் அதனை புனரமைத்து தருமாறு குறித்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த பாலம் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதனால் உடனடியாக மீளப்புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என சாய்ந்தமருது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு வேளையில் எவ்வித மின்னொளியும் இன்றி பாலம் இருளில் மூழ்கி காணப்படுவதனால் பாலத்தின் ஊடாக பயணிக்கும் மக்கள் பெரும் அச்சத்துடன் பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசியல்வாதிகள் கடந்த கால தேர்தல் மேடைகளில் குறித்த பாலத்திற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கிய போதிலும் இதுவரை அவை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே குறித்த பிரச்சினைக்கு தீர்வை வழங்க உரிய அதிகாரிகள் முன்வர வேண்டும் எனவும் குறித்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மையப்படுத்த வேண்டும். 15ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியலாக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் 5வது ஆண்டு நிறைவில் பிள்ளையான் தெரிவிப்பு. திருகோணமலையில் அமெரிக்கா மற்றும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கூட்டு பயிற்சி. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையிலும் பங்கேற்பு. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் வெப்ப அலை எச்சரிக்கை. தேர்தல் வாக்களிப்பு குறித்து கலந்துரையாடல். இஸ்ரேல் ராணுவத்துக்கு எதிரான அமெரிக்காவின் தடைகளை நிராகரிக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு. உதவிகளை நிறுத்த அமெரிக்கா திட்டமிடும் நிலையில் கருத்து. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.